Welcome you all to the video lecture on chapter number 4 data handling exercise 4.1 problem number 5. Question பாத்தீங்கன்னா the number of students in a hostel speaking different languages is given below. ஒரு ஹாஸ்டல்ல என்னென்ன languages பேசுறாங்க எத்தனை பேர் பேசுறாங்க அப்படின்ற டீடைல்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. நம்ம இதுக்கு வந்து ஒரு pie chart draw பண்ணோம். ஸோ நம்மளுக்கே தெரியும் pie chart draw பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃப்ராக்ஷனையும் சென்ட்ரல் ஆங்கிளையும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டேபிளில் லாங்குவேஜஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஈஸியாக ஃப்ராக்ஷனும் சென்ட்ரல் ஆங்கிளும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ எப்போவுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் தேவை. ஓகே, ஸோ இங்கே டோட்டல் நம்பர் வந்து 72 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃப்ராக்ஷன் வந்து 40 டிவைடட் பை 72, அதாவது ஹிந்தியில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 40. ஓகே, ஸோ 40 டிவைடட் பை டோட்டல் நம்பர் என்ன 72. அதே மாதிரி இங்கிலீஷில் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 12 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட். இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா ஃப்ராக்ஷன் போட்டுடலாம். ஸோ அதே மாதிரி மராத்திக்கும் தமிழுக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ 9 by 72, 7 by 72, 4 by 72. சென்ட்ரல் ஆங்கிள் வந்து பை சார்ட்டில் எவ்வளோ தூரம் அதை ஆக்குபை பண்ணுறது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான். ஸோ இப்போ பை சார்ட் போடணும்னா நமக்கு 360 டிகிரி வேணும், ரைட்? ஒரு சர்க்கிள் வேணும். ஸோ அப்போ அதனால் ஒவ்வொரு ஃப்ராக்ஷனையும் நம்ம வந்து 360ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ 40 டிவைடட் பை 72 இன்டூ 360 டிகிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூ ஃப்ராக்ஷன்லையும் நம்ம 360 டிகிரியால் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 12 by 72 into 360 degree. Okay, 9 by 72 into 360 degree. 7 by 72 into 360 degree. Okay, so 4 by 72 into 360 degree. So இப்போ நம்ம வந்து simplify பண்ணிக்கலாம். Okay, so simplify பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியா 12 tablesல போகும், right? So 12 6 are 72. ஓகே, 12 3s are 36. இங்கே ஒரு 0 இருக்குது, அது அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ 6 டேபிள்ஸில் போகும். 6 1s are 6, 6 5s are 30. ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக என்ன சொல்லலாம்னா 360 டிவைடட் பை 72 எவ்வளோ 5 by 1. ஓகே, ஸோ இப்போ 72 5s are தான் வந்து 360. ஓகே, உங்களுக்கு வேணும்னா திருப்பியும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இதே மாதிரி 12 டேபிள்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு 6 டேபிள்ஸில் அப்ளை பண்ணலாம். பட் இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இதே வேல்யூ தான் எல்லாத்துக்குமே வரும். ஓகே, ஸோ அப்போ 72 இன்டூ 5. ஓகே, 5 2s are 10, 6 5s are 35 ப்ளஸ் 1 வந்து 360. அப்போ டேரெக்டாகவே இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, 72 1s are 72, 72 5s are 360. இங்கேயும் 1, இங்கேயும் 5. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே ப்ராப்பராக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இப்போ 40 into 5. ஓகே, நியூமரேட்டர் மட்டும் தான் வேல்யூ இருக்குது, எனக்கு டினாமினேட்டர் 1, அதை விட்டுடலாம். ஸோ 40 into 5, 5 0 0, 5 4s are 20. ஸோ இப்போ இங்கே வேல்யூ வந்து 200 டிகிரி. இங்கே 12 5s are 60 டிகிரி, 9 5s are 45 டிகிரி, 7 5s are 35 டிகிரி, 4 5s are 20 டிகிரி. ஓகே, ஸோ ஒன்ஸ் இதை எழுதிட்டிங்கன்னா இன்னொரு டேபிள் போட்டு நம்ம ஈஸியாக எழுதி வச்சுட்டா நம்மளுக்கு பை சார்ட் போட ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ இப்போ என்னென்னலாம் நம்மளுக்கு தெரியும் லாங்குவேஜஸ், ரைட்? என்னென்ன லாங்குவேஜஸ்? ஹிந்தி, ஓகே, இங்கிலீஷ், மராத்தி, தமிழ், பெங்காலி. ஓகே, ஸோ இதோட சென்ட்ரல் ஆங்கிள் என்ன? ஹிந்திக்கு வந்து 200 டிகிரி, இங்கிலீஷ்க்கு வந்து 60 டிகிரி, மராத்திக்கு வந்து 45 டிகிரி, தமிழ் வந்து 35 டிகிரி, பெங்காலி வந்து 20 டிகிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா நம்ம பை சார்ட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம பை சார்ட் தான் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் லாங்குவேஜுக்கு இதுதான் என்னோட சென்ட்ரல் ஆங்கிள்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம பை சார்ட் ட்ரா பண்ணலாம். ஓகே, ஸோ பை சார்ட்டை ட்ரா பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, மிட் பாயிண்டில் ப்ராப்பராக வச்சுட்டு வித் காம்பஸ் அண்ட் பென்சில் ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே,
ஸோ ட்ரா பண்ணிவிட்டு எங்கே வந்து மிட் பாயிண்ட்டாக வச்சு சர்க்கிளில் ட்ரா பண்ணிங்களோ அங்கே பென்சிலில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம அங்கே தான் வந்து ப்ரொட்ராக்டரை வைக்க போகிறோம். ஓகே, ஸோ ஸோ இப்போ இங்கே கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா இப்போ இந்த பாயிண்ட்டு ஓகே இந்த இடத்துல பீட் பண்ணுது, ரைட்? ஸோ இங்கேருந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ப்ரொட்ராக்டரில் எப்போவுமே வந்து ஆன்டி கிளாக் வைஸில் தான் பார்க்கணும் உங்களோட மெஷரிங் ஆங்கிளில். ஸோ அப்போ இங்கே 0 டிகிரி இருக்குது. இப்போ இங்கே 0லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இங்கே ஒரு டாட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி வந்து 200 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ப்ரொட்ராக்டரில் இங்கேருந்து 0லேருந்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே 180 வரைக்கும் தான் இருக்கே எனக்கு மொத்த மெஷர்மெண்ட்டே. ஓகே, 200 இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு 180ல் ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ திருப்பியும் அங்கேருந்து ஒரு 20 டிகிரி மெஷர் பண்ணோம், கரெக்டாக? ஏன்னா 200 டிகிரி அப்படின்றது 180 + 20 டிகிரி தான் வந்து 200 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ 180க்கு ஒரு டாட் வச்சுக்கோங்க. திருப்பி இங்கேருந்து நம்ம பேஸாக ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு 20 டிகிரி மெஷர் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ஒன்ஸ் அதை ரொட்டேட் பண்ணி முடிச்சதும் இப்போ இந்த பாயிண்ட் தான் எனக்கு 180 டிகிரி, ரைட்? அங்கே கரெக்டாக என்னோடய ப்ரொட்ராக்டர் மீட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, கரெக்ட். ஸோ இப்போ இங்கே 180 டிகிரி இருக்குது. 180லேருந்து இன்னொரு 20 டிகிரி ஆட் பண்ணோம். ஓகே, 20 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ இங்கே ஆல்ரெடி நான் மெஷர் பண்ணது ஒரு 180 டிகிரி. இப்போ இங்கேருந்து ஒரு 20 டிகிரி இருக்குது. ஓகே, ஸோ டோட்டலாக இங்கே வரும்போது 200 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். என்னோட பேஸ் லைன் இது தான். ஓகே, ஸோ 0 டிகிரி இதுதான் என்னோட 0 டிகிரி. இப்போ இங்கேருந்து இந்த பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போடுங்க. சென்டர் பாயிண்ட்லேருந்து சர்க்கிள் வரைக்கும் தான் ட்ரா பண்ணோம். ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து மெஷர்மெண்ட்டு இப்படியே போய் இங்கே 180 இங்கே 200. ஓகே, ஸோ இப்போ 200 பாயிண்ட்டையும் மிட் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போடுங்க. ஓகே, ஓகே, ஸோ இப்போ இதுதான் டோட்டலாக இங்கேருந்து 0லேருந்து இது வரைக்கும் 200 டிகிரி மெஷர் பண்ணி போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ். ஓகே, இங்கிலீஷ் வந்து 60 டிகிரி இருக்குது. இப்போ 200 டிகிரியிலேருந்து 60 டிகிரியை மெஷர் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ பேப்பரை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு இங்கே 200 டிகிரியிலேருந்து தான் மெஷர் பண்ணோம். அப்போ ப்ரொட்ராக்டரோட பேஸ் லைன் இது தான். ஓகே, ஸோ இப்போ இங்கேருந்து கரெக்டாக ப்ரொட்ராக்டரை பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள். இப்போ 0 டிகிரி இங்கே வரா மாதிரி வைக்கணும். ஓகே, வச்சுட்டு நெக்ஸ்ட் டிகிரி என்னது? இங்கிலீஷ்க்கு 60 டிகிரி. ஓகே, இங்கேருந்து 60 டிகிரியை மெஷர் பண்ணுங்கள். மெஷர் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும் டாட். ஓகே, ஸோ இப்போ அந்த டாட்டையும் சென்டர் பாயிண்ட்டையும் மீட் பண்ணுற மாதிரி ஒரு லைனை கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, அப் டு சர்க்கிள் தான் ட்ரா பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து 60 டிகிரி. ஓகே, அப்புறம் கொஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு மராத்தி 45 டிகிரி, தமிழ் வந்து 35 டிகிரி. ஓகே, ஸோ மராத்தி 45 டிகிரி, தமிழ் 35 டிகிரி. ஸோ 45 டிகிரி முதல்ல மெஷர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ இங்கே 60 டிகிரி முடிஞ்சிருச்சு. ஓகே, இங்கேருந்து அகெயின் இப்போ இதுதான் பேஸ் லைன். அங்கேருந்து ப்ரொட்ராக்டரை மெஷர் பண்ணுங்கள். வச்சு மெஷர் பண்ணிங்கன்னா 45 டிகிரி மெஷர் பண்ணணும். 45 டிகிரி. ஓகே, ஸோ இப்போது இங்கே தான் 45 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ அந்த லைனில் அந்த பாயிண்ட்லேருந்து மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் அப் டு சர்க்கிள் மட்டும் ஜாயின் பண்ணுறோம். இப்போ இது என்னோட 45 டிகிரி. ஓகே, அடுத்து தமிழ் வந்து 35 டிகிரி. இப்போ இதுதான் பேஸ் லைன். பேஸ் லைன்லேருந்து திருப்பியும் ப்ரொட்ராக்டர் ப்ராப்பராக அப்படி வச்சுட்டு, அதாவது இந்த 45 டிகிரியில் உங்களோட 0 வரணும். ஓகே, 0லேருந்து திருப்பியும் 35 ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, 35 டிகிரி இங்கே இருக்குது. ஓகே, 0 to 35. இப்போ அந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம ஆங்கிளை ட்ரா பண்ணுறோம். இது 35 டிகிரி. ஓகே, ஃபைனலாக எனக்கு பெங்காலி வந்து 20 டிகிரி இருக்குது. அப்போது இதை மெஷர் பண்ணால் எனக்கு ப்ரொட்ராக்டரில் இந்த லைன்லேருந்து பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணிங்கன்னா கரெக்டாக எனக்கு 20 டிகிரி வரும். ஓகே, ஸோ வருதா? ஸோ இப்போ இங்கேருந்து நான் மெஷர் பண்ணுறேன், எனக்கு 20 டிகிரி வருது. ஓகே, ஸோ இப்போ இது கண்டிப்பாக மீதி இருக்கிற 20 டிகிரி தான் என்னோட பெங்காலி பார்ட். ஓகே, ஸோ இப்போ 200 டிகிரி அப்படின்றது என்னது? ஹிந்தி. அடுத்து 60 டிகிரி வந்து இங்கிலீஷ். அடுத்து மராத்தி வந்து
45 டிகிரி, தமிழ் வந்து 35 டிகிரி, பெங்காலி வந்து 20 டிகிரி. ஓகே, ஸோ இங்கே அவுட்டரில் போட்டிருக்கிறதுலாம் உங்களோட ரெஃபரன்சஸ்க்காக போட்டிருக்கேன், அதெல்லாம் ஃபைனலாக எரேஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா இப்போ அப்டைன் பண்ணது தான் உங்களோட பை சார்ட். ஓகே, ஸோ அப்டைன் பண்ண வரைக்கும் என்னென்னலாம் அப்டைன் பண்ணியிருக்கோம்? ஹிந்தி 200 டிகிரி, இங்கிலீஷ் 60 டிகிரி, மராத்தி 45 டிகிரி, தமிழ் 35 டிகிரி, பெங்காலி 25 டிகிரி. இதுதான் உங்களோட ஃபைனல் பை சார்ட். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.